திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாறு அவர் அருளிய பதிகங்கள் மூலமாக பார்க்குறோம். திருவெண்காடு அந்த தளத்துக்கு போய் இறைவனை வணங்கி அடுத்ததான் திருநனிப்பள்ளி அந்த தளத்துக்கு வர்றாரு. அங்கே நனிப்பள்ளியில் பாடி அருளிய பதிகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெண்காடு பணிந்தேத்தி நாவலர் காவலர் அடைந்தார் நனிப்பள்ளி திருநகரில் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காமிக்கிறார். இந்த நனிப்பள்ளி திருஞான சம்பந்த பெருமானுடைய தாயார் பிறந்த ஊர். புஞ்சை கடாரங்கொண்டான் அப்படின்னு இப்போ வழங்கப்படுது. இது காவிரிக்கு தென்கரையில் உள்ள தலங்களை 43வது தலமாக இருக்குது. அங்கே இருக்க இறைவனுடைய பெயர் நற்றுணையப்பர். இறைவியாரின் பெயர் மலையான் மடந்தை. நம்ம அப்பர் பெருமான் பாடலை காமிப்பார். மாதர் பீரை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பெண் புகுவேன் அப்படின்னு மலையான் மகள். அதுதான் அங்கே அம்பாளோட பேராமே இருக்கு. இந்த தலம் பாலை நிலமாக வறட்சியாக இருந்துச்சு. ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தாயார் பிறந்த ஊருக்கு அங்கே இருக்க பெரியவங்கள்லாம் அழைத்ததன் பேரில் அங்கே போவார். தன்னுடைய தந்தையாருடைய குழந்தை தானே, தன்னுடைய தந்தையாருடைய தோளில் உட்காந்துட்டு போகும்பொழுது இந்த இடம் இப்படி வறட்சியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இதுதான் உங்களுடைய தாயார் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் பதிகம் பாடுவார். அந்த பதிகம் பாடி அந்த தலமே அப்படி நல்லா வயலும் வறட்சியெல்லாம் நீங்கி நல்லா விளையக்கூடிய நிலமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி நெய்தல் நிலமாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதையே அப்புறம் காணகமும் வயலுமாக ஆக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாதன் நனிப்பள்ளி சூழ்நகர் காணகம் ஆக்கி அதே போதின் மலிவயல் ஆக்கிய கோன் அப்படின்னு 11ஆம் திருமுறையில் ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பி சொல்கிறாரு. இதை ஞானசம்பந்த பெருமான் பாலை நிலத்தை நெய்தலாம் பாடியதை பாலை நெய்தல் பாடியதும் அப்படின்னு நம்ம திருக்கலிற்றுப்படியார் சொல்லுது. அதில் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் சொல்கிறாரு. இந்த கோயிலுக்கு திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகம் ஒன்றும், திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய பதிகம் ஒன்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகம் ஒன்றுமா 3 பதிகங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. திருநாவுக்கரசர் நாயனார் இந்த கோயிலின் பதிகத்தில் 5வது திருப்பாட்டில் சொல்லுவார். சமணர்களுக்கு தமக்கு நஞ்சு கலந்த சோறு கொடுத்ததை அதில் சொல்கிறாரு. வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சமுதாக்கும் வித்தர் நனிப்பள்ளி அடிகளாரே அப்படின்னு சொல்லி அவர் பதிகத்தில் சொல்கிறார். இப்போ பதிகத்தை பார்க்கலாம். ஆதியனாதிரையன் அயன் மாலரிதற்கரிய சோதியன் சொற்பொருளாய் சுருங்காமரை நான்கினையும் ஓதியன் உம்பர் தங்கோன் உலகத்தினுள் எவ்வுயிர்க்கும் நாதியன் நம்பெருமான் நன்னும் ஊர் நனிப்பள்ளியதே. ஆதியன் எல்லா பொருள்களுக்கும் முதல்ல தோன்றினவன் இருக்கக்கூடியவன். அவனுக்கு ஆதி அந்தம் இல்லாத பெருமான். அப்படி எல்லாத்துக்கும் முதலாக இருக்கக்கூடியவன். ஆதிரை நட்சத்திரத்திற்கு உரியவன் ஆதிரையன் அப்படின்னு சொல்கிறாரு. அயனுமாலும் அரிதற்கு அறிய அந்த அவங்க 2 பேரும் தன்னுடைய கருவத்தில் நான் பெருசு நீ பெருசு சண்டை போடும் பொழுது அங்கே ஜோதி வடிவமாக இருந்து காட்சி கொடுத்த பெருமான். சொற்பொருளாய் சுருங்காமறை 4 அந்த சொல்லும் பொருளுமாக இருந்து 4 வேதத்தையும் அருளக்கூடியவன். அந்த வேத பொருளாகவும் இருக்கக்கூடியவன். தேவர்களுக்கு தலைவனாகவும் இருக்கக்கூடியவன். மற்ற எல்லா உயிர்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் தலம் திருநனிப்பள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் காண்கிறார். உறவிலி ஊனமிலி உணரார் புறம் 3 செருவிலி தன்னினைவார் வினையாயின தேய்தலிய அறவிலகும் அருளான் மருளார் பொழில் வண்டரையும் நரவிரி கொன்றையினான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. உறவு இலி அவனுக்கு சொல்லிக்கிறதுக்கு உறவு
தாய் தந்தை சுற்றம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லாதவன். ஊனமில்லைன்னா எந்தவித குற்றமும் இல்லாதவன். அவனை பகைச்சிக்கிட்ட அந்த முப்புறத்தவர்களையும் அழித்தவன். அவனை நினைக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வினைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவனாக இருக்கான். அந்த அவங்களுடைய நினைக்கக்கூடிய உயிர்களுடைய வினைகளெல்லாம் தேய்த்து அருளக்கூடியவன். அந்த வினைகள் தான் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பிறக்கிறதுக்கு இந்த பிறவி துன்பத்தை கொடுக்கக்கூடியது வினைகள் தான். அந்த வினைகளை அழிக்கக்கூடியவனாக இருக்கான். வண்டுகள்லாம் வைக்கக்கூடிய கொன்றை மலரை அணிந்திருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் ஊர் திருநனிப்பள்ளி அப்படின்னு இந்த பாடல் சொல்லு. வானுடையான் பெரியான் மனத்தாலும் நினைப்பறியான் ஆனிடை ஐந்தமர்ந்தான் அணுவாகியோர் தீயுரு கொண்டு ஊனுடையுடலம் ஒடுங்கி புகுந்தான் பறந்தான் நானுடை மாடெம்பிரான் நன்னும் ஊரணி பள்ளியதே. வானத்தை இடமாக கொண்டு வானுலகத்தை தனது இடமாக கொண்டு இருக்கக்கூடியவன் பெரியான். எல்லாத்தை விடையும் பெரியவன். அவனை மனத்தால் நினைக்கக்கூடியவங்களுக்கு அதான் அவனுடைய பெருமையை எவ்வளவு பெருசவன்னு நம்மளால் கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாமல் இந்த அண்ட சராச்சரம் முழுத்தும் அவனுக்குள்ளே அடக்கமாக இருக்கான். அவ்வளோ பெரியவனாக இருக்கான். அவன் பசுவினுடைய 5 பொருட்களை விரும்பக்கூடியவனாக இருக்கான். நுண்ணிய சுடர் வடிவத்தில் இந்த உடம்புக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடியவன், உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கக்கூடிய பெருமான். உலகம் எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி அந்த வியாபக பொருளாக விரிஞ்சு இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் தங்கி இருக்கக்கூடிய ஊர் திருநனிப்பள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு சொல்லு. ஓடுடையன் கலனா உடை கோவனவன் உமையோர் பாடுடையன் பழி தேர்ந்து உணும் பண்புடையன் பயில காடுடையன் இடமா மலையேலும் கருங்கடல் சூழ் நாடுடை நம்பெருமான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. ஓடுடையன் அப்படின்னா தலை ஓட்ட உண்கலமாக கொண்டு கையில் ஏந்தி இருக்கக்கூடிய பெருமான். கோவண ஆடைய கோவணத்தை தனக்கு உடையாக உடுத்தி இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் உமைய ஒரு பாகமாக இருக்கார். பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய அந்த தன்மையை உடையவனாக இருக்கான். வாழ்வதற்கு அவன் இருக்கக்கூடிய இடம் காடு. 7 மலைகளும் 7 கடலும் சூழ்ந்த நாடுகள்லாம் அவனுக்கு உடைமை பொருளாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் தங்கி இருக்கக்கூடிய திருநனிப்பள்ளி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பன்னர் அரியதொரு படையாளி தனை படைத்து கண்ணற்கு அருள் புரிந்தான் கருதாதவர் வேள்வியவி உன்னற்கு இமையவரை உருண்டோட உதைத்துகந்து நன்னற்கு அரியபிரான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. பன்னருக்கு அறிவதொரு படை. அந்த படை எப்போ கொடுத்தா எல்லாரும் செய்யக்கூடிய படை சாமானா இல்லாமல் யாராலையும் செய்ய முடியாத படை. அந்த சக்கரப்படை எப்படி வந்துச்சுன்னா சலந்தரனை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் தன்னுடைய காலால் வட்டம் வரைஞ்சி அந்த வட்டத்தை அவன் தலையில் தன்னுடைய கையால் தூக்கி தலைமையில் தூக்கி அந்த சக்கரம் அவனை 2ஆக பிரித்து அவன் இறப்பான். அப்படி அந்த சக்கரப்படையை உண்டாக்குனவன். அதை திருமால் வேண்டி அவருக்கு அந்த சக்கரத்தை கொடுத்த பெருமாள். உலகில் செய்யப்படும் சக்கரம் போல் இல்லை அந்த சக்கரம். அப்படி பன்னருக்கு அறிவதொரு படையாளி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தக்கன் வேள்வியில் போய் கலந்துக்கிட்ட தேவர்கள் எல்லாரையும் தண்டித்து பின்னாடி அவர்களுக்கு அருளும் புரிந்த பெருமான் அவன் இருக்க ஊர் திருநனிப்பள்ளி அப்படின்னு சொல்கிறார். மல்கிய செஞ்சடை மேல் மதியும் அறவும் உடனே
புல்கிய ஆரணன்யம் புனிதன் புரி நூல் விகிர்தன் மெல்கிய வித்தொழிலான் விருப்பன் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய நம்பெருமான் நன்னும் ஊர் நனி பள்ளியதே. மல்கிய செஞ்சடை மேல் மதியும் அறவும் வச்சிருக்காரு. அதான் சிவந்த சடையின் மேலே சந்திரனும் பாம்பும், அந்த பகை ரெண்டும் பகையுடைய பொருட்கள், சந்திரனும் பாம்பும். ஆனால் அது ரெண்டும் ஒன்றா பொருந்தி வச்சிருக்கக்கூடிய பெருமான். அவனுடைய வேத முதல்வனாக இருக்கக்கூடிய பெருமான். புரிநூல் விகிர்தன் மெல்கிய வித்தொழிலான் பெரும் பார்த்தனுக்கு நல்கிய பெருமான். அந்த முப்புரை நூலை அணிஞ்சு தன் மேல் அன்புடையவனாகி அர்ஜுனனுக்கு அந்த பாசுபத அஸ்திரத்தை அருளிய பெருமான். அவன் இருக்கக்கூடிய உருந்தன் திருநனிப்பள்ளி அப்படின்னு சொல்லி இந்த பாடல்களில் இறைவனுடைய பெருமைகளை வரிசையாக சொல்லிக்கிட்டு வர்றாரு. அதில் கடைசி பாடலில் காலமும் நாட்களியும் நனி பள்ளி மனத்தின் உள்வி கோலமதாயவனை குளிர் நாவல ஊரன் சொன்ன மாலை மதித்துரைப்பார் மண் மறந்து வானோர் உலகில் சால நல் இன்பமெய்தி தவலோகத்து இருப்பவரே அப்படின்னு சொல்லி தேவருலகத்தையும் விட இன்பம் துய்த்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுலகத்துக்கு வருதலையும் மறந்து சிவலோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவருடைய பாடல்களை பாடக்கூடியவங்களுக்கு இப்படியெல்லாம் பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். திருச்சிற்றம்பலம்.